ஏமா கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. உங்க சொந்தக்காரங்க எல்லாம் 10 நாளைக்கு முன்னையே வந்துருவாங்கன்னு சொன்னேன். இது வரைக்கும் யாரும் வரலையாமா? அம்மா எனக்குன்னு சொந்தக்காரங்க ஏதோ 4-5 பேர் தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கு சொல்லமா, நீயே தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு, தனியா இருந்து கஷ்டப்பட்டு உன்னுடைய நல்ல குணத்தை பார்த்துட்டா என் பையன் சுந்தர கட்டிக்கிறியான்னு கேட்டேன். நீயும் சரின்னு சொன்னேன். அம்மா காசு பணம் கொடுத்து உதவலைனாலும் கல்யாணத்துலையாவது கூட மாட இருந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்போமே அப்படிங்கிற அக்கறை கூட சொந்தக்காரங்களுக்கு இல்லையே. அது எப்படி அப்பா வைதேகி யார் இருந்தா என்ன நினைப்பா? இப்பதான் நாம இருக்கிறோம்ல, இது போத பாருப்பா, இன்னும் கல்யாணம் கூட ஆகல, நிச்சயதார்த்தம் தான் ஆயிருக்குது. அதுக்குள்ள அண்ணனுக்கு அண்ணி மேல எவ்வளவு பாசன்னு. அண்ணி நீங்க ரொம்ப கொடுத்து வச்சீங்க அண்ணி. அப்பா நான் சொல்ல மறந்துட்டேன், மளிகை கடைக்காரர் உங்களை எங்க கூப்பிட்டாரப்பா, போலியா? அதுவா இல்ல வரையில பார்த்துட்டு வந்தேன். அப்பா என்னப்பா இது கூட தெரியலையா? புதுசா கல்யாணமாக போறவங்க எதா தனியா பார்த்து பேசணும்னு ஆசைப்படுவாங்க. நாம் எதுக்குப்பா இடையில? ஓ அப்படி சொல்றியா? சரி, அது இந்த வயசுல எல்லாம் இருக்கிறதாப்பா. சரிம்மா பரவாயில்ல, எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்குதுமா, நான் போய் அதை பாக்குறேன். எல்லாம் மசம் நிக்காதீங்க சரியா? நிறைய வேலை இருக்குது, எல்லாம் பாருங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. சரிப்பா பார்த்து வரேன். அதாப்பா போயிட்டாருல, அப்புறம் என்ன, 2 பேரும் ஒருத்தரையே பார்த்துட்டு ஏதாவது பேசுங்க. டேய் என்னடா பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க? ஒழுங்கா அண்ணன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளு. சரி சரியா போச்சு. இப்பவே இப்படின்னா நாளைக்கு கல்யாணமாவி ஃபர்ஸ்ட் நைட்ல 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. என்ன இது சின்ன பையன் மாதிரி ஏதாவது பேசுறியா? அண்ணா நீ வசமா மாட்டினா இப்பவே இவ்வளவு அதிகாரம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ முடிஞ்ச. ஐ எம் எஸ்கேப். வைதேகி என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஏதாவது பேச. ஏதாவதுனா நான் இல்லை, நான் என்ன பேசுறது? நானும் நிறைய பேசலான்னு தான் வந்தேன். ஆனா உன்னை பார்த்தோன்னே எல்லாமே மறந்து போச்சு, ஒரே படபடப்பா இருக்கு. அதாவது நீங்க ஏதோ பேச. அப்படியா? என்ன என்னங்க மாமாக்கு பல்லு வலிக்குன்னு சொன்னாரு, இப்ப பல்லு வலி எப்படி இருக்கு? இது ரொம்ப முக்கியம். சரி நானே பேசுறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா சொல்லு. அப்படின்னா உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லு. சரி கொடு, கையை கொடு சொல்றேன். அதெல்லாம் தர முடியாது. கொடு, ஒன்றும் பண்ண மாட்டேன், கொடு. என்னங்க ஆமா எதுக்கு இவ்வளோ செலவு? தங்க வளையல் போல இருக்கே, எதுக்குங்க? இல்லை வைதேகி, நிச்சயதார்த்த அன்னைக்கும் பார்த்தேன், கையில் கண்ணாடி வேலையில் தான் போட்டிருந்தேன். அதான் என்னுடைய ஞாபகார்த்தமாக இருக்கட்டுன்னு இந்த தங்க வேலையில் கொண்டு வந்தேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இது ஏன் அந்த ஆனந்த கட்டிக்கு சொல்லிட்டின்னு வச்சுக்கா, ரொம்ப ஓட்டிடுவான். இங்க பாருங்க, இது ஒன்றும் சாதாரண வேலையில் கிடையாது. நீங்க முதல்ல எனக்கு கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதை மட்டும் நான் பத்திரமா பார்த்துக்குவேன். வைதேகி, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த சோதனையும் வராது. கட்ட போற புருஷனுக்கு ஏதோ காஃபி டீ எது இல்லையா? ஆமால, நான் கேட்கவே மறந்துட்டேன். எனக்கு உங்களுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? எல்லாமே பிடிக்கும், ஆனா வேற எனக்கு ஏதோ ஒன்று வேணுமே. வேற ஏதாவதுன்னா? வேற எதுன்னா வேற ஏதாவதுன்னா போங்க. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, நான் காலேஜ் வேற கிளம்பிடும்ல. என்ன சாப்பிட தட்டு கூட கழுவுறதில்ல, சிங்கு தொட்டி பூரா அப்படியே சாமானம் பூரா நொம்பி கிடக்குது. செல்ல பிள்ளைன்னு எல்லா வேலையும் செஞ்சு போட்டு வந்து அதுக்குள்ள என்ன அவசரம்? ஆமா காலேஜ் முடிஞ்சிருச்சுல்ல, அங்க என்ன வேலை? அப்பா
இன்னைக்கு மார்க் ஷீட் கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு வரதான் போறேன். அப்படியா? சரி சரி, படிப்பு முடிஞ்சு வச்சு பேசாம வேணாம் 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 வேணாம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் மேற்கொண்டு படிக்கணும். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. வாசேதுபதி, மாமா வாசேதுபதி, என்ன ரெண்டு பேரும் பயங்கரமா டிஸ்கஸ்ல இருக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. லதாவுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடிஞ்சு போச்சு. பேசாம கல்யாணம் பண்ணிக்கின்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. என்னன்னு நீயே கேளுப்பா. ஏல தான் மாட்டேங்கிற. உங்க அப்பாவோட ஆசைய தீர்த்து வைக்க வேண்டியது உன்னோட என்ன பொறுப்பு. மாமா நீங்க? நீங்களும் புரியாம பேசுறீங்க. எனக்கு என்ன வயசாயிருச்சு, அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? ஆட எனக்கு வயசாயிட்டே போகுதுல்ல, அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நல்லா இருக்கு மாமா நியாயம். உங்களை நான் கட்டிப்பேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? அட, நீ தான் சேதுபதிக்கு மனைவின்னு எப்பவோ முடிவு பண்ணியாச்சு. அப்பா, நீங்க முடிவு பண்ணதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இது பாருங்க, இப்போதைக்கு என்ன எதுவும் கேட்காதீங்க. நான் வெளியே போறேன். என்ன மாமா இப்படி சொல்லிட்டு போறா? மாப்பிள, இப்ப கேட்டாவா அப்படித்தான் சொல்லுவா. இன்னும் கொஞ்ச நாள் போய் பாரு, அவளே சரின்னு சொல்றாளா இல்லைன்னு பாரு. நானு அந்த நம்பிக்கையில தான் மாமா இருக்கிறேன். அப்புறம் லதாவுக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணட்டும் அப்படி இப்படின்னு வேற ஏதாவது சால் சாப்பு சொன்னீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்லு. உன் மனசுல என்னையா நினைச்சிட்டு இருக்கிற? நினைச்சிட்டியா? யோ, என்னையா சும்மா வந்து வராம கத்திட்டு இருக்கிறேன்? என்ன சொன்னா தான் ஏன் தெரியும்? யோ, அவ்வளவு ரோசக்காரனா இருக்கிறவன் எதுக்கையா போய் வைதேகி விட்டு சொந்தக்காரர்கிட்டீங்களா கல்யாணம் நடக்காது, யாரும் ஊருக்கு வர வேண்டாம்னு எதுக்கையா சொல்ற? யோ, அப்படித்தான் சொல்லுவேன். என்ன பண்ண முடியுமா? என்னங்க பேச்சு பேசுறீங்க? நீங்களும் ஒரு பெண்ணை வச்சிருக்கீங்க, மறந்துட்டு பேசாதீங்க. மரியாதையா பேச பாருங்க. என் மாமனையே ஏத்து பேசுறியா? மரியாதையா போயிரு. அப்பனும் மகன் ஊடு வயசு மாட்டேங்க, ஜாக்கிரதை. இதுல தலையருக்கு நீ யாரா? நான் யாரா? என்ன தவிர யாரா தலையிடுவா? மரியாதை போயிரு, தொலைச்சு போடுங்க. விடு சேதுபதி, அவங்கிட்ட போய் என்ன பேச்சு? சுந்தர் ஒரு யோ, நான் தான் உன் சாவு காசமே ஆகாதுன்னு 5 வருஷமா நான் பாட்டு கம்முன்னு இருக்கணும்ல, எதுக்கு என் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடுற? அப்படித்தான் தலையிடுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? யோ, ஓயா வழியா எப்படி நடந்து காட்டுற பாருங்கய்யா. என்ன மாமா வீடேறி வந்து சண்டை போடுற அளவுக்கு அவனை விட்டு வச்சிட்டீங்க. ச்சே. விடு சேதுபதி, உழைக்கிற நாயே என்னைக்குமே கடிக்காது, பார்த்துக்கலாம். விடு. சாரி லதா. ஆனந்த், பார்த்து வரக்கூடாது. டான்சஸ். சாரி சாரி லதா, தெரியாம தான் நடிச்சிட்டேன். அதுக்கு போய் என்ன எப்படி திட்டுற? தெரியாம இடிச்சியா? இது வேற எவகிட்டயாவது பேச சொல்லு. ரோட்ல ஒருத்தி எப்படா வருவா, இடிக்கலன்னு ஆளியறீங்க. நான் தான் சாரி சொல்லல தான், தெரியாம தானே பண்ணேன். இதுக்கு மேல பேசுனேன். வேணுமனே இடிச்சிட்டு என்ன ஏத்து வேற பேசுறியா? ஆமா, வேணதான் அடிச்ச. என்ன பண்ண இப்போ? சான்ஸ் கிடைச்சதுன்னு போவையா? அதை விட்டுட்டு தையா தக்கான்னு ஆடிட்டு இருக்க. ஏய், எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாது, இந்த ஊரையே கெடுக்கிற புத்தி அவன மாதிரிதான் நீயும் இருப்ப. அந்த குடும்பம் வந்து ரொம்ப யோகியமாக்கும். காலையில உங்க அண்ணனும் அப்பாவும் எங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட்டிருக்காங்க. அந்த இடத்துல நான் மட்டும் இருந்தது. நீ மட்டும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? உங்க அப்பா பண்ணது தப்பு, அதை விட்டுட்டு நாங்க எங்க வேணாலும் நியாயத்தை நாங்க கேட்போம். பாக்குறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நடக்கத்தான் போகுது, நீயும் பாரு. லதா, அங்க பாரு லதா. என்ன? ஐயோ, ஏன் ராஸ்கல்? நல்லா ஏமாந்துட்டியா? சரி, விஷயத்துக்கு வருவோம். வா.
நாம 2 பேரும் ரொம்ப நாளா லவ் பண்றோம். ஆனா நம்ம 2 குடும்பத்துக்கும் தீராத பகை. இவங்களுக்கு இடையில நம்ம காதல் ஜெயிக்குமா? ஐயோ ஆனந்த், அது ஏன்டா ஞாபகப்படுத்துற? அது நினைச்சாதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன உண்டு பண்ணிடுவாரு. சரி, எப்படியாவது நம்ம காதல் நம்ம ஜெயிப்போம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சண்டையில வாடா போடான்னு என்ன கண்டபடி பேசிட்டேன், சந்தோஷம் தானே? அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி, கோச்சுக்கிட்டியா? ஏண்டியா? ஆமாடி, அதுக்கு டாவே பரவாயில்ல. அது கல்யாணத்துக்கு அப்புறம். வாரா, கல்யாணத்துக்கு அப்புறமா வாரா. மூச்சு வாங்கி நிற்குதடி, விட்டங்கொள்ள வைக்குதடி. நீ எந்த ஊரில் வாங்கி வந்தே சுத்தி கட்ட சில என்ன கட்டுமே நாடகம் தொடங்கினார் நானும் தொண்டனே மூடு வந்து பொண்ண படைச்சிட்டா அடிக்காமனுக்கு மூடு வந்து அனுப்பிட்டா வாழ்ந்தாட வேண்டுமே வளைந்தாடு கண்ணி வண்டாடும் பூவுக்கு பலிக்கா கிளி அந்த கிளி அத்தவத்த வண்ண கிளி இடம் இருக்க வசதி எப்படி அழகு உச்சி வாங்கி நிற்குதடி அழகு பித்தங்கள வைக்குதடி
நீ எந்த ஊரில் வாங்கி வந்து இந்த